வணக்கம். இப்போ 63 நாயன்மார்களுடைய வரலாறு நாம் பார்த்துட்ருக்கோம். அதில் முதலாவதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய வரலாறை பற்றி நாம் இப்போ பார்த்துக்கலாம். இவர் திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாட்டில் திருநாவலூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆதிசைவர் குலத்தில் பிறந்தவர். அப்பா பேர் சடையனார், அம்மா பேர் இசைஞானியார். இவருக்கு பெற்றோர் வச்ச பேர் என்ன அப்படின்னா நம்பியாரூரார். நம்பியாரூரார் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவரை அந்த நாட்டு மன்னர் பார்க்குறாரு. யார் மன்னர் அப்படின்னா நரசிங்க முனையார் அப்படிங்கிறவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருடைய அப்படியே அந்த அழகு, அந்த தோற்றத்தெல்லாம் பார்த்து அவர் பெற்றோர்கிட்ட, அதாவது சடையனார்கிட்ட உங்கள் குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் வளர்க்குறேன், அரச சபையில் என்னுடைய குழந்தையாக நான் வளர்க்குறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அவர் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த சடையனாரும் என்ன பண்ணிட்டாரு, மன்னர்கிட்ட தன்னுடைய குழந்தைய கொடுத்துட்டார். இப்போ அந்த குழந்தை யார் அப்படின்னா நம்பியாரூரார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அரசவையில் அந்தனர் குழந்தையாகவே வளருது. அந்த குழந்தையும் வளர்ந்து திருமண பருவத்தை எட்டிருச்சு. இப்போ திருமண பருவத்தை எட்டின உடனே இதை யார் பார்க்குறா அப்படின்னா சடையனார் தன்னுடைய மகனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, இனிமேல் ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினச்ச அவர் புத்தூரில் உள்ள சடங்கவி சிவாச்சாரியார் அவருடைய பொண்ணை நம்முடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பேசி எல்லாருமே முடிச்சிட்டாரு. இதை தன்னுடைய ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரிவிக்கிறார். இப்போ திருமண நாளும் வந்துச்சு. சடங்குகள் எல்லாமே, திருமணத்திற்கு தேவையான சடங்குகள் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. நம்பியாரூராரும் என்ன பண்ணுறாரு, திருமண பந்தலில் உட்காந்துட்டார். திருமண நாளில் திருமண பந்தலில் உட்காந்தாச்சு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு நாள் தான் கூறியபடி நம்பியாரூராரை என்ன பண்ணுறாரு, தடுத்தாட்கொள்ள நினைக்கிறார். நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சிவபிரான் கையில் என்ன பண்ணுது, ஒரு சிறிய ஓலையோட திருமண பந்தலுக்கு வர்றாரு. வந்தவர் சபையோர் சூழ இருக்கும்போது நம்பியாரூராரும் அவரை என்ன பண்ணுறாங்க, வணங்கின பிறகு சிவனடியார் தான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிற காரணத்தை சபையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்பியாரூரா, நீ திருமணம் செஞ்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னா நீ எனக்கு பரம்பரை அடிமை, அதனால் இந்த திருமணத்தை உதறிட்டு என் பின்னாடி நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்பியாரூராருக்கு சரியான கோபம் வந்துச்சு. திருமணத்தன்னைக்கு இப்படி சொல்கிறாரே, எப்படி அந்தனருக்கு அந்தனர் அடிமையாக முடியும், அதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு கத்தி கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது சிவனடியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதோ என் கையில் ஒரு ஓலை இருக்குது, அந்த ஓலை தான் அதுக்கு சாட்சி, ஓலையை உங்கள்கிட்ட காட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, நீ என் பின்னாடி வானா வா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ சரியான கோபம் கண்ட நம்பியாரூராரும் என்ன பண்ணுறாரு, சிவனடியாருக்கு பின்னாடியே போய் அந்த ஓலையை பறிக்கிறார். பறித்து அவர் என்ன பண்ணுறாரு, ஓலையை படிச்செல்லாம் பார்க்கல, கிழிச்சு வீசிட்டார். அப்போ கிழிச்சு வீசினவுடனே சிவனடியார் என்ன சொல்கிறாரு, அருகில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கவங்கள்ட்டலாம் பார்த்து, இப்போ நான் இவன் அடிமைன்னு நான் சொன்னேன்ல, அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இவன் ஏன் இந்த ஓலையை கிழிக்கணும், அப்போ கிழிச்சதுனால இவன் என்னுடைய அடிமை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மைதான் அப்படின்னு நான் உங்களுக்கு மெய்ப்பிக்கணும் அப்படின்னா என்னோட நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா திருவெண்ணைநல்லூர் அந்த ஊருக்கு வாங்க. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சிவனடியாரோட பின்னாடியே என்ன பண்ணுறாங்க, திருவெண்ணைநல்லூருக்கு போகிறாங்க. இப்போ திருவெண்ணைநல்லூரில் சான்றோர்கள் நிறைந்த சபையில் என்ன பண்ணுறாரு, சிவனடியார் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் சொல்லுவார், ஐயா, அந்தனருக்கு அந்தர் எப்படி அடிமையாகும், அது வழக்கத்திலேயே இல்லையே, நீங்கள் சொல்கிறத எங்களால் எப்படி நம்புறது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ கேட்கும்போது அதுக்கு அந்த சிவனடியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதோ நம்பிக்கிட்ட நான் கொடுத்த அந்த ஓலை படி ஓலை தான், என்கிட்ட மூல ஓலை இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்போ மூல ஓலை இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு உள்ளே போகிறார். கோயிலுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அதை எடுத்துக்கிட்டு வர்றாரு. எடுத்துக்கிட்டு வந்த அவர் என்ன பண்ணுறாரு, சான்றோர்களால் அந்த சான்றோர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஓலையை வாங்கி படிக்கிறாங்க. அப்போ நம்பியாரூராரின் பாட்டனார் கையெழுத்திட்ட ஓலை, அப்போ அந்த கையெழுத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒப்பிட்டு பார்த்து இது உண்மைதான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, உறுதி சொல்கிறாங்க. அப்போ உறுதி சொன்னோன்னே நம்பியாரூராரும் என்ன பண்ணுறாரு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கலக்கத்தில் நிற்கிறார். அப்புறம்
அனைவரும் நீ நீ வந்து என்ன பண்ண, நீ அடியவருடைய ஓலையை நீ ஏன் கிழிச்ச, இப்போ நீ கிழிச்சதுனால தான் அனைவரும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, நீ கிழிச்சதுனால நீ அடிமை தான் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த ஓலையிலையும் உன்னுடைய தாத்தா வந்து உன்னுடைய பாட்டனார் வந்து எழுதியிருக்காங்க, அது சரிதான். அப்போ இந்த ஓலையில் வந்து நீ இப்போ அடிமை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உமது ஊர் திருவெண்ணை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நான் நீ ஓலையை காமிச்சிட்டேன், நாங்கள் ஒத்துக்கிட்டோம், எல்லாமே பரவாயில்ல. இப்போ உன்னுடைய ஊர் திருவெண்ணை நல்லூர் அப்படின்னு இருக்குது. அப்போ திருவெண்ணை நல்லூர் அப்படின்னா உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அடியார்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய சான்றோர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அடியவர் என்ன பண்ணுறாரு, இதுதான் என்னுடைய இருப்பிடம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு கோயிலுக்குள்ளே போகிறார். கோயிலுக்குள்ளே போன அவர் மறைஞ்சிட்டார். இப்போது நம்பியாரூரார் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனியாக அந்த கோயிலுக்குள்ளே போகிறார். போன அவர் உள்ளே போயிட்டு என்னடா நம்மளை அடிமைன்னு சொன்னார், அந்த அந்தனரை காணமேன்னு தேடுறாரு. அப்போ தேடின போது எப்படி தேடி பார்த்தோம், காணலை. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உமாதேவியோட ரிஷப வாகனத்தில் அந்த நம்பியாரூராருக்கு காட்சி தர்றாரு. இந்த தோற்றத்தை பார்த்த நம்பியாரூரார் மெய் சிலிர்த்து போனார். பரமனை என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இரு கரம் கூப்பி வணங்குறாரு. கையிலையில் நடந்த எல்லாத்தையுமே அவருக்கு ஒவ்வொன்றா நினைவுக்கு வருது. எளியவன் தன் வேண்டுதல், இவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப என்ன பண்ணுறாரு, தன்னை தடுத்தாட்கொண்ட பெருமானுடைய கருணையை வந்து நினைத்து இவர் என்ன பண்ணுறாரு, சிந்தை உருகுனார். அப்போ சிவபெருமானும் என்ன பண்ணுறாரு, நம்பியை நோக்கி நீ என்னை வந்து வன்மையான வார்த்தைகளால் திட்டுன, அதனால் இன்னையிலேருந்து நீ வந்து வன் தொண்டன் அப்படின்னு அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்பியாரூராரும் என்ன பண்ணுறாரு, பித்தா பிறை சூடி அப்படிங்கிற திருப்பதிகத்தை பாடுறாரு. பாடினதோடு மட்டும் இல்லாமல் திருமணம் தடைப்பட்டது. அப்போ சடங்கவி சிவாச்சாரியாருடைய புதல்வியும் என்ன பண்ணுறாங்க, நம்பியோடைய நினைவாகவே இருந்து சிவனடி சேர்ந்துட்டாங்க. இப்போ வன் தொண்டரோ அன்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவபெருமான திருப்பதிகங்களால் பாடி தொழுதுகிட்டு வந்தார். இப்போ பல திருத்தலங்கத்துக்கு போயிட்டு திருவதிகை அப்படிங்கிற திருத்தலத்தை அடைகிறார். அந்த திருவதிகை பார்த்தோம் அப்படின்னா அப்பர் சுவாமிகள் வந்து உளவார பணி செய்த திருத்தலம். அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மண்ணை நாம் மிதிக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஆலயத்துக்குள்ளே போகாமலே இறைவனை வணங்குறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள மடத்தில் போய் படுக்கிறாரு. அப்போது சிவபெருமான் வந்து கிழ அடியவராக வந்து சுந்தரரோடுக்கு பக்கத்தில் படுக்கிறார். அப்போ தன் கால்களை என்ன பண்ணுறாரு அந்த சிவபெருமான் இந்த வன் தொண்டருடைய தலை மேலே படும்படி வைக்கிறார். அப்போ அதை கண்ட வன் தொண்டர் என்ன பண்ணுறாரு, சற்று போய் சரி வயசானவர் படுத்திருக்காரு அப்படின்னு தள்ளி போய் படுக்கிறாரு. அப்போ மீண்டும் கிளாடியார் என்ன பண்ணுறாரு, தன் கால்களால் வந்து வன் தொண்டருடைய தலையில் வைக்கிறாரு. இப்போ இவருக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்தோடனே அந்த முதியவரை நோக்கி நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு முறையா அப்படின்னு கேட்குறாரு. கிளா அடியவரும் என்ன வன் தொண்டா உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டபடி என்ன பண்ணிட்டாரு, மறைஞ்சிட்டாரு. அப்போது தான் அந்த அடியார் யார் என்று வன் தொண்டருக்கு புரிஞ்சிச்சு. அப்போ இறைவனுடைய கருணையார் நினைத்து மெய் சிலிர்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் போகிறாரு. அங்கே போனவர் வன் தொண்டருடைய பக்திக்கு மெச்சிய சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நம்பியாரூரை வந்து தன் தோழனாக ஏற்றுக்கொண்டார். இல்லறத்தில் ஈடுபட்டு வாழவும் சரி வந்து இனிமேல் திருமண வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் நம்பியாரூராரை வந்து தம்பிரான் தோழர் அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டது. மேலும் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்பியாரூராரிடம் நான் வந்து உன்னை தடுத்து ஆட்கொண்ட போது இருந்தபடி திருமண கோலத்தில் இருந்த, எப்போதுமே நீ அந்த திருமண கோலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பியாரூராரும் திருமண கோலம் தாங்கியே என்ன பண்ணுறாரு, எங்கேயுமே போய் வந்தார். இதை வந்து பார்ட் 1 வச்சுக்குவோம். பார்ட் 2 வந்து நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் வந்து என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.